தனிமை விரும்பி இடைநீக்கம் செய்யப்பட்ட தாசில்தாரை பச்சைக்கிளி முத்துச்சரம் திரைப்படம் பாணியில் தன் மனைவி மூலம் வீசிய வலையில் வீழ்த்தி லாட்ஜுக்கு அழைத்து சென்று 25 சவர நகைகளை கொள்ளையடித்த ஹைகோர்ட் மகாராஜாவை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்துள்ளனர். கடற்கரை மணலில் பாதி உடல் மூழ்கும் அளவுக்கு இடைநீக்கம் செய்யப்பட்ட தாசில்தாரை புதைத்தும் மயக்க ஊசி செலுத்திவிட்டும் தப்பிய ஹைகோர்ட் மகாராஜாவின் மணவாட்டி மற்றும் மாஸ்டர் மைண்ட் மகளிர் குழுவையும் காக்கிகள் கூண்டோடு தூக்கியுள்ளனர். பச்சைக்கிளி முத்துச்சரம் படபாணியில் உள்ள இந்த ரியல் சீனாக்கிய ரவுடி ஹைகோர்ட் மகாராஜாவுக்கும் அவரது கூட்டு களவாணி லேடிகளுக்கும் காப்பு மாட்டி கிரைம் சீனை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளனர் காக்கிகள். ஒரு IAS அதிகாரியின் மனைவியுடன் காதல், ஆதம்பாக்கம் நகைக்கடை அதிபரை கடத்திய வழக்கில் மூளையாக செயல்பட்டது, மதுரையில் 2 கோடி ரூபாய் கேட்டு பள்ளி மாணவர் கடத்தல் என பல்வேறு வழக்குகளுக்கு சொந்தக்காரர்தான் பிரபல A1 கேட்டகரி ரவுடி ஹைகோர்ட் மகாராஜா. தூத்துக்குடியைச் சேர்ந்த ஹைகோர்ட் மகாராஜா தனது மனைவி பிரியதர்ஷினி மற்றும் பெண் கூட்டாளிகளுடன் சேர்ந்து கடந்த 17ஆம் தேதி டிண்டர் என்ற டேட்டிங் ஆப் மூலம் இடைநீக்கம் செய்யப்பட்ட தாசில்தார் ஒருவருக்கு வலை விரித்துள்ளனர். சோழிங்கநல்லூர் பகுதியில் தங்கியிருந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் பணிபுரிந்து வந்த தாசில்தாரும் தனிமையில் இருக்க விரும்பியதால் ஹைகோர்ட் மகாராஜாவின் மனைவி பிரியதர்ஷினிக்கு வீடியோ கால் செய்துள்ளார். அந்த வீடியோ காலில் தேன் சொட்ட பேசிய பிரியதர்ஷினி தனிமையில் இருப்பதற்காக ECR மாமல்லபுரம் அருகே உள்ள ஒரு லாட்ஜுக்கு தாசில்தாரை அழைத்து சென்றுள்ளார். லாட்ஜில் புக் செய்யப்பட்டிருந்த அறைக்குள் தனிமையில் இருக்க போகிறோம் என்ற கனவிலேயே தாசில்தார் உள்ளே நுழைய பச்சைக்கிளி முத்துச்சரம் படபாணியில் அங்கு ஏற்கனவே தயாராக நின்று கொண்டிருந்த ஹைகோர்ட் மகாராஜா மற்றும் அவரது பெண் கூட்டாளிகள் என 6 பேர் கொண்ட கும்பல் கத்தி முனையில் தாசில்தாரின் கழுத்தில் இருந்த செயின், கை செயின், மோதிரம் என 25 சவரன் நகைகள் மற்றும் ரூபாய் 15,000 பறித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அவரை அந்த லாட்ஜிலேயே விட்டால் ஆபத்து என எண்ணிய அந்த கும்பல் தாசில்தாரை தங்களது காரில் கடத்தி கொண்டு போனார்கள். பின்னர் திருவிடந்தை கடற்கரை பகுதிக்கு கார் செல்ல அங்குள்ள மணலில் பள்ளம் தோண்டி தாசில்தார் உடல் பாதி அளவு மூழ்கும் அளவுக்கு புதைத்ததோடு நடந்த விவரத்தை வெளியில் சொன்னாலோ போலீசில் சொன்னாலோ முழுவதுமாக உயிரோடு புதைத்து விடுவோம் என கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி உள்ளனர். ஆனாலும் தாசில்தாரை நம்பாத அந்த கும்பல் கடைசியாக அவருக்கு மயக்க ஊசி செலுத்தி கடற்கரையிலேயே போட்டுவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர். சில மணி நேரத்தில் மயக்கம் தெளிந்து எழுந்த தாசில்தார் செம்மஞ்சேரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று புகார் அளித்தார். இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணையில் இறங்கிய போலீசார் குறிப்பிட்ட லாட்ஜில் இருந்த CCTV கேமராக்களை ஆய்வு செய்தனர். அதில் தாசில்தாருக்கு தண்ணீர் காட்டியது பிரபல A1 கேட்டகரி ரவுடியும் அவரது மாஸ்டர் மைண்ட் மகளிர் குழுவும் தான் என்பது தெரிய வர தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். ஆனாலும் 7 நாட்களாக காவல்துறை கண்ணில் சிக்கவே இல்லை ஹைகோர்ட் மகாராஜா. இதனிடையே சோழிங்கநல்லூர் பகுதியில் வேறொருவருடன் கத்தி முனையில் கொள்ளையடிக்க திட்டம் தீட்டிக் கொண்டிருந்ததை போலீசார் முன்கூட்டியே அறிந்துள்ளனர். இதையடுத்து அங்கு சென்ற செம்மஞ்சேரி உதவி ஆணையாளர் வெங்கடேசன் தலைமையிலான தனிப்படை போலீசார் ஹைகோர்ட் மகாராஜாவையும் அவரது திருட்டு பெண்கள் கும்பலையும் சுற்றி வளைத்து கைது செய்தனர். அப்போது காக்கிகளிடமிருந்து தப்பிச் செல்ல முயன்று கீழே விழுந்த ஹைகோர்ட் மகாராஜாவுக்கு ஒரு கால் மற்றும் ஒரு கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டு மாவு கட்டு போடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. டிண்டர் டேட்டிங் ஆப் மூலம் தாசில்தாரிடம் தனது வேலையை காட்டிய ரவுடி கடந்த 1.5 மாதத்திற்கு முன்பு மேடவாக்கம் பகுதியில் வழக்கறிஞர் ஒருவரிடம் கத்தி முனையில் 25 சவரன் நகைகளை பறித்து சென்றது தெரிய வந்தது. அந்த வழக்கில் ஒருபுறம் போலீசார் ஹைகோர்ட் மகாராஜாவை தேடிக் கொண்டிருக்க தாசில்தாரிடம் நகையை பறித்த வழக்கில் சிக்கி உள்ளார். சென்னை, தூத்துக்குடி, மதுரை, திருநெல்வேலி, புதுக்கோட்டை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கொலை முயற்சி, கத்தி முனையில் கொள்ளை என எண்ணற்ற வழக்குகள் ரவுடி மீது நிலுவையில் உள்ளதால் இந்த வழக்கும் 10ஓடு 11 தான்.
ஹைகோர்ட் மகாராஜா, ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் என அழைத்து செல்லப்பட்டாலும் வெளியில் வந்து தனது வேலையை காட்டிக் கொண்டிருப்பது தொடர்கதையாகவே உள்ளது. ஆகையால் காவல்துறைதான் ஹைகோர்ட் மகாராஜாவின் குற்றங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும்.